ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முட்டை புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறேன். எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து புளிக்குழம்பு வந்து வைக்க தெரியாது. ஸோ அம்மா கிட்ட வந்து கேட்டு தான் வைக்க போகிறேன். அம்மா வைக்கிற புளிக்குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அம்மாவோட கைப்பக்குவத்தில் வந்து நான் வந்து இப்போ புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து தேவை வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு, இந்த வெங்காயமும் தக்காளியும் அரைக்கிறதுக்கு. இதில் என்ன காய் போட போகிறேன்னா, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ வந்து கத்திரிக்காய் மட்டும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு பிடிக்குன்றனால நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் அறுத்து போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வறுக்கிறதுக்கு வந்து வெந்தயம், மிளகு, சீரகம், கொஞ்சமாக அரிசி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வெறும் பேனில் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் கடாயில் தான் வந்து அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே போட்டு வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம மொத்தமாகவே போட்டுடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு பொடி இருந்தால் வந்து இந்த ஐட்டம்லாம் வந்து நம்ம போட தேவையில்லை. ஸோ வந்து எனக்கு இங்கே புளிக்குழம்பு பொடி வந்து கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அம்மா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்க சொன்னாங்க. இதை வந்து கருக விடக்கூடாது. இதோட ஸ்மெல் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதை வந்து கருக விடாமல் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தெரிக்கும். இந்த மாதிரி வெடித்து வரும். தெரியுதா உங்களுக்கு வெடிக்கிறது? ஸோ வந்து இதை வந்து நம்ம கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு மேலே வறுத்தோம்னா கருகிரும். அப்புறம் வந்து குழம்பு பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்க மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து மிளகெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி அரைச்சிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சட்டி வச்சுக்கலாம். சட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். சட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் மட்டும் சேர்த்தா கூட இன்னும் புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் விட. அதனால் வந்து நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஹைட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது காயில் வந்து உப்பு வந்து பிடிக்கும். அப்போ வந்து தனியாக வந்து அந்த காய் எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புளி வந்து ஊற்றணும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து புளிப்பு அதிகமாக பிடிக்கும், புளிப்பு கம்மியாக பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து புளி சேர்த்துக்கலாம். ஆனால் புளிக்குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம்
உப்பு புளிப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போயே வந்து நம்ம உப்பு புளி இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதிகமாக இருந்தால் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சரி பண்ணிடலாம். அம்மா வைக்கிறது தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சு பார்க்குறேன். நான் வந்து புளிக்குழம்பு செஞ்சதே இல்லை உண்மையிலேயே. ஸோ எங்கள் அம்மா வைக்கிற டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நான் வச்சுருக்கேன், எதுவுமே மாறவே இல்லை. அதனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த காய் வந்து கொஞ்சம் வேகட்டும் நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து லைட்டாக கொதிக்கும் போதே வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் லைட்டாக கொதிக்கும் போதே வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும்போது உங்களுக்கு வந்து பக்குவம் வந்து தெரியும். எந்த அளவுக்கு குழம்பு இருக்குது, இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாமா இல்லையான்றது வந்து அப்பயே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து நான் 2 முட்டை வந்து சேர்க்க போகிறேன். இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. நான் வந்து முழுசாக தான் போடுறேன், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து முழுசாக வந்து அவிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து நான் முட்டையை வந்து முழுசாக போடுறேன். நீங்கள் வந்து உடச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிட்டோம்னா சிம்மில் வச்சு விட்டோன்னா காயும் வெந்துடும் முட்டையும் வெந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க புளிக்குழம்பு. எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணுங்க.